வணக்கம் பிக் பாஸ் ரசிக பெருமக்களே. கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, ரொம்ப சாரி. கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால வீடியோ போட முடியல. இன்னைக்கு கட்டாயமாக வீடியோ போட்டுறணும் அப்படின்ற முடிவோடு தான் இந்த வீடியோவை போடுறேன். ஏன்னா நேற்று நான் பிக் பாஸ் பார்த்தப்போ பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டேன். ரொம்ப கோவம் வந்தது. குறிப்பாக ஜெஃப்ரி மேலேயும் விஷால் மேலேயும் ரொம்ப கோவம் வந்தது. மற்ற கண்டஸ்டன்ஸும் ரொம்ப சலைச்சவங்க இல்லை. சௌந்தர்யா மேலே ஒரு வன்மமும் ஒரு கோபமும் ஒரு வெறுப்பும் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு, எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அதாவது இந்த வாரத்தோட 2 பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸையும் 2 வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸையும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்கை கொடுத்தாரு. அதில் இந்த வாரம் வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சௌந்தர்யாவும் சிவகுமாரும். யூஸ்வலாக இந்த மாதிரி வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்கள ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து பண்ண வைப்பாங்க. ஆனால் இந்த முறை டாஸ்கை கண்டஸ்டன்ஸுக்கே கொடுத்துட்டார். அதாவது மற்ற கண்டஸ்டன்ஸ் சௌந்தர்யாவையும் சிவகுமாரையும் ரோஸ் பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டார். அதனால் இவங்க ரோஸ் பண்ணுறேன்ற பேரில் பண்ண விஷயங்கள் தான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பிக் பாஸ் ஒரு ஹிண்ட் கூட கொடுத்தாரு. அதாவது ஆனந்தி பேசும்போது ரொம்ப அழகாகவே அவங்கள ரோஸ் பண்ணாங்க, ரொம்ப டீசெண்டாக ரோஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாகவே சொன்னாங்க. ஆனால் வர்ஷினி, சாச்சனா, விஷால், ஜெஃப்ரி இவங்க 4 பேரும் ரொம்ப தரக்குறைவாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வர்ஷினி சௌந்தர்யாவை இந்த ஷீஷூ டாக் அப்படின்னு ஒரு ப்ரீட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீட் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சாச்சனா சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே நல்லாவே தெரியும் எப்படி பேசுவாங்க அப்படின்னு. நீ பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிட்ட அப்படின்லாம் எதேதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது விஷால் பண்ணது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. யாரெல்லாம் சௌந்தர்யாவை பயங்கரமாக கழுவி ஊற்றுறாங்களோ அப்பெல்லாம் ரொம்ப மோசமாக விழுந்து சிரித்து பயங்கரமாக வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தார். போதாக்குறைக்கு சௌந்தர்யாவோட வாய்ஸில் இமிட்டேட் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். அடுத்தது ஜெஃப்ரி தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாரு. அதாவது யாரையுமே பாடி ஷேமிங் பண்ணுறது நல்ல விஷயமே கிடையாது, அதை மன்னிக்கவே முடியாது. ஆக்சுவலாக அந்த பொண்ணு ஏற்கனவே தன்னோட குரல் இப்படி இருக்கிறத நிறைய பேர் சொல்லி கிண்டல் பண்ணதா சொல்லி தன்னோட கதையை சொல்லும்போது அழுதுகிட்டே சொன்னாங்க. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நிறைய விஷயங்களை பண்ணி அவங்க இந்த அளவுக்கு மேலே வந்திருக்காங்க. திரும்ப அவரோட குரலை கிண்டல் பண்ணி பேசுறது நிச்சயமாக நல்ல விஷயம் கிடையாது. அதை ஆக்சுவலாக ரோஸ் பண்ணும்போது மட்டுமே அவங்க பண்ணலை, அதுக்கப்புறமும் சௌந்தர்யா அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க இமிட்டேட் பண்ணி, அதாவது சௌந்தர்யா வாய்ஸை இமிட்டேட் பண்ணி நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் நிச்சயமா ஜெஃப்ரிக்கும் விஷாலுக்கும் எல்லோ கார்டாவது கொடுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி இனிமே யாரையும் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படின்னு மற்ற கண்டஸ்டன்ஸ் உணருவாங்க. அதே மாதிரி தர்ஷிகாவும் சிவகுமாரை உப்பு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு வரம்பு மீறி பேசியிருக்காங்க. அவரு எவ்வளோ பெரிய ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு. 2வது அவரு ரொம்பவும் அப்பாவியா தெரிகிறாரு பார்க்கறதுக்கு. ஏன் அப்படி பேசணும்? ஒருத்தங்களை தூண்டி விடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அப்படி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. கடைசியில் பிக் பாஸே ரொம்ப நொந்து போய் இந்த ரோஸ்ட் எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு அந்த ரோஸ்டிங் செஷனை. நன்றாக இல்லை ஜெஃப்ரி, இப்படி நடந்துக்கிட்டா ரொம்ப நாள் உள்ள இருக்க மாட்டீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி. அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம்.